வெல்கம் டு பம்மு ஸ்டோரீஸ். வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம் ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்க போகிறோம். கதையோட பெயர் என்னன்னா, கரடியும் தேனியும். ஒரு சின்ன கோபம் எப்படி பெரிய பிரச்சனையாக மாறுதுன்னு இந்த கதை நமக்கு காட்ட போகுது. சரி குட்டீஸ், கதைக்குள்ளே போகலாமா? ஒரு காட்டில் ஒரு பெரிய கரடி இருந்துச்சாம். அது ரொம்ப வலிமையான கரடியாம். அந்த காட்டில் உள்ள எல்லா மிருகங்களுக்கும் அந்த கரடினா ரொம்ப பயமா. ஒரு நாள் மதியம் அந்த கரடி அமைதியாக காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்துச்சான். காற்று மெதுவாக வீசிச்சான். பறவைகள் பாட்டு பாடிட்டு இருந்துச்சான். அனைத்தும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சான். அப்போ திடீர்னு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு தேனீ பறந்து வந்து கரடியோட மூக்கில் கொட்டிருச்சான். கரடிக்கோ ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருதான். கரடிக்கு பயங்கர கோவம் வந்துருதான். உடனே கரடி, என்னை யாரு கொட்டினது, அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சுற்றி பார்த்துச்சான். அப்போ ஒரு மரக்கிளையில ஒரு பெரிய தேனீ கூடு இருக்கிறத பார்த்துச்சான். உடனே கரடி, இந்த தேனீகளுக்கு நான் ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுப்பேன்னு தன் பெரிய கைகளை உயர்த்தி அந்த கூடையை குத்துச்சான். அடுத்த நொடி என்ன நடந்தது தெரியுமா? ஆயிரக்கணக்கான தேனீகள் அந்த கூடையிலிருந்து வெளியே வந்து கரடியை சுற்றி பறக்க ஆரம்பிச்சிருதான். அந்த தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து கரடியோட கண், மூக்கு, காது, முகம் எல்லா இடத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிருதான். கரடி உடனே ரொம்ப பயந்து தன் கைகளால் தேனீக்களை எல்லாம் அடிக்க முயற்சி செஞ்சுதான். ஆனால் குட்டீஸ், ஒரு தேனீயை அடிக்க முடியும், ஆனால் 1000 தேனீக்களை எப்படி அடிக்க முடியும்? கரடி அடிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் அதோட முகத்தையே கீறிக்கிச்சான். கரடி உடனே ரொம்ப பயந்து ஓட ஆரம்பிச்சிருதான். தேனீக்களும் கரடியை விடாம கொட்டி கொண்டே இருந்துச்சான். கடைசியில கரடி ஒரு பெரிய ஆற்றை பார்த்துச்சான். உடனே தண்ணீர்ல குதிச்சிருதான். கரடி தண்ணிக்குள்ள நின்ற உடனே தேனீக்கள் எல்லாம் மெதுவா கரடியை விட்டு போக ஆரம்பிச்சிருதான். கரடி ரொம்ப சோர்ந்து போய் முகம் முழுக்க காயம் ஆயிடுதான். கரடி அப்போதான் மெதுவா யோசிக்க ஆரம்பிச்சுதான். என்னை முதல்ல கொட்டுனது ஒரே ஒரு தேனி தான், ஆனா என் கோபத்தினால இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா உருவாயிருச்சு. நான் கோபப்படாம இருந்திருந்தா இவ்வளவு காயம் வந்திருக்காது. அப்போதான் கரடி ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிச்சான். சின்ன பிரச்சனைக்காக பெரிய விஷயத்தை கெடுக்க கூடாது. சில நேரங்கள்ல விட்டு விடுவது தான் நல்லது. ஒரு எதிரியை சமாளிக்கலாம், ஆனா கூட்டமாக வந்தால் அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். எதை கவனிக்கணும், எதை விட்டு விடணும்னு தெரிஞ்சிருப்பதே உண்மையாலும் புத்திசாலித்தனம். அதனால கோபம் வந்தா ஒரு நிமிஷம் நின்று மூச்சு வாங்கி பிறகு யோசிச்சு பாருங்க. அப்போதான் நல்ல முடிவு எடுக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். பாய் குட்டீஸ்.